ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் யசோதா ஆர்த்திக் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. அப்படியே நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என்ன பண்ணுறீங்க? சட்டை ரொம்ப நாள் கழிச்சு போட்டப்போ கொஞ்சம் அழகாக தெரிஞ்சாங்க. அதனால என்னம்மா சட்டைலாம் போட்டுருக்கீங்க? ஆமாம், போட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க, இந்த சட்டை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் நினப்பா வாங்கினது. இன்னைக்கு தான் இழைச்சிருக்காங்க. அதான் அழகா தெரியுது. நல்லா இருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் வந்து அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க. அப்படியே சேனல்ல பிடிச்சிருந்தா வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம். அப்புறமேட்டி சொல்கிறேன். எல்லாமே ஹார்ட் ஒர்க்ஸ் கடை இருக்குது. அத்தை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா பெரியமாவும் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ தம்பி அங்கே தான் இருக்கான். ஸ்கூல்லேருந்து வந்து அங்கே தான் இருந்து இருக்கான். அதனால தம்பி வந்து போய் பார்த்தா வந்தானா ஃபோன் பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். நாங்கள் இல்லைன்னா எங்கள் பெரிய மாமா கிட்ட ஃபோன் வாங்கி பார்த்துட்டே இருப்பேன் எனி டைம். அப்படியே எங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பேசிட்டு சரி கோயிலுக்கு கிளம்புனா 2 போகணும். வீட்டு பக்கத்தில் கோயில் தான், விநாயகர் கோயில். ஃபஸ்ட் விநாயகர் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு மாரியம்மா கோயிலுக்கு கொண்டு அங்கே ஒரு விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு விளக்கேற்றிட்டு இங்கே தான் பாருங்க கோயிலோட வியூஸ். இது வந்து சின்ன கோயில் தான், கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நல்லா அழகாக கட்டியிருக்காங்க கோயில். எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் இருக்கும்போதெல்லாம் கோயில் வந்து கட்டே இருக்கு இல்லையாம்மா. அப்போ வந்து சின்னதாக இருந்தாம்மா. அதுக்கப்புறமேட்டு தான் கோயில் கட்டினாங்களாம்மா. இது வந்து எல்லோரும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து டிசம்பர் மந்த்து தான் அந்த கோயிலில் விசேஷமாக நடக்கும். இங்கே பாருங்கள், அது கூட தம்பி 10 குச்சி பற்ற வச்சுட்டு இருக்காங்க. 10 குச்சி எடுத்துட்டு நான் வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு காற்றுக்கு பற்றவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு உள்ளார வச்சு பற்ற வச்சுட்டேன். நல்லா எழுந்துச்சு. ஏன்னா நாங்கள் சாமி மனசில் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு சாமி நல்லா தான் பண்ணிட்டோம். எல்லோரும் நான் சாமி நல்லா வச்சுருக்குன்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட். மாரியம்மா கோயில் எப்போவுமே அடிச்சு வாங்க சாமி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விளக்கு பற்ற விளக்கோட ரொம்ப நேரம் போராடிட்டு அதுக்கும் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சேட்டை பண்ணுற ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்டு கிடச்சிட்டு அங்கே போய் விளையாடிட்டு இருந்தான். இது வந்து சாமி முன்னாடி, இது பக்கத்தில் சாமி ஃப்ரெண்ட்லேயும் இருக்காங்க. தூரி மாதிரி வச்சுட்டு அதுக்காக அங்கே கற்பூரெல்லாம் பற்ற வச்சு சாம்பியெல்லாம் பற்ற வச்சுட்டு கையெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து சாமி பார்க்க கிளம்பணும் ஃப்ரெண்ட். வாங்க சாமி பார்க்கலாம். சாமி அலங்காரம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சாமியே முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சாமிக்கு பேரட்டு கிரீன் சாரி போட்டுருந்தாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே இதோட இந்த விளையாட்டு முடிச்சுக்க போகிறோம். அங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சாமி கும்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு சாமி அதிகமாக கும்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.